ஹே கைஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கேமுக்குள்ள ரிஜிட்ஸோ கைஷன் கொலாபரேஷன் வந்து வரப்போகுது இல்லையா? அக்காஸ் அதை பற்றி நிறைய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அக்காஸ் புது அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேம் பிளேலாம் நான் வந்து காட்டுறேன். நியூ பீக் அதுக்கப்புறம் யூஜி பண்டல் அதுக்கப்புறம் ஃப்ரீ வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து இருக்குப்பா. அக்காஸ் யூஜி தகுதி கேம் பிளே பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத அப்டேட்ஸ் எல்லாம் அக்காஸ் OB52 அப்டேட்ஸ் எல்லாம் அக்காஸ் அந்த ஆர்சனல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ஆர்சனலோட கண்ணாடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து உடைக்கலாம்ப்பா. அக்காஸ் உடச்சிட்டு பொருள்லாம் வந்து தெரிவிக்கலாம். அக்காஸ் அந்த மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இருக்குங்க. அக்காஸ் நிறைய சேஞ்சஸ் அதுக்கப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம்ப்பா. அக்காஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து பண்ணிக்காங்க. அக்காஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விட்டே வந்து பாருங்க. சரிங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ப்பா. அக்காஸ் 2026 அடி வச்சிருக்கோம். எல்லாமே சூப்பராக தான் வந்து நடக்க போகுது. எல்லாமே செம்மையாக தான் நடக்கும். நம்ம சேனலும் 1 மில்லியன் 2026 தான் போகுது. அக்காஸ் நீங்கள் வந்து மனசு வச்சா சீக்கிரமா வந்து போயிடலாம். பொங்கலுக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. ஸோ ரைட்டுங்க அக்காஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு 2ஆம் தேதி இல்லையா? 2ஆம் தேதி ஃபர்ஸ்ட் இன்னொரு அக்கா பண்டல ஓசியில் வந்து விட்டுருவாங்கப்பா. அக்காஸ் 2ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் அக்கா பண்டல் அக்காஸ் ரொம்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆஹா ஓஹா அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. அக்காஸ் டீசெண்டாக கூட வந்து கிடையாது. ஏதோ ஆவரேஜாக வந்து கொடுத்துருவாங்க. அக்காஸ் இந்த அக்கா வந்து வாங்கிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ஹார்ட் ராக்கர் பேனர் அவத்தாரே நாளைக்கு வந்து கொடுத்துருவாங்கப்பா. அக்காஸ் 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரை பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஒருத்தான ஒரு பேனர் அவத்தார்ப்பா. அக்காஸ் வாங்கி வைங்க. அதில் எஃபெக்ட்லாம் வருது செம்ம ஒருத்துப்பா. அக்காஸ் இப்படி நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. சாயமே பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் நாளைக்கு ஈவெண்ட் வந்து வந்துருப்பா. அக்காஸ் 100% வந்து கன்ஃபார்ம் இப்படி தாங்க வரும். அக்காஸ் இப்போ நான் காட்டுறது தான் வரும். UO-N60 இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா UO-M10 அக்காஸ் டிராகன் M10 இருக்குல்ல பச்சை M10 அக்காஸ் அந்த M10 வந்து வரும். அதுக்கப்புறம் கோப்ரா MP5 அக்காஸ் அது வரும். அதுக்கப்புறம் UO-MP5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கன்று தான் வரும். இந்த 4 கன்று தானே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 100% வந்து கன்ஃபார்ம்ப்பா. அக்காஸ் இன்டர்நெட் அப்டேட்டா வந்து வந்துருமா? அது கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு யூகன் எக்ஸ்சேஞ்ச் டோக்கனுமே வந்து வந்துருப்பா. அக்காஸ் நம்ம நேற்றுக்கு வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? அக்காஸ் யூகன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோர் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காஸ் அதுவுமே வந்து வந்துருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரப்போது இந்தியன் சர்வருக்கு நமக்கு பிடிச்ச கண்ணை வாங்கிக்கலாம். செலக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம்ப்பா. அக்காஸ் நாளைக்கு நம்ம வீடியோ வந்து போறேங்க. அக்காஸ் அந்த புது கண்ணை எடுத்து வீடியோ வந்து போறேன். நீங்க வந்து பாருங்க. அக்காஸ் பார்த்து தெரிஞ்சுங்க. 2ஆம் தேதி இப்படி வந்து வரப்போதா? அக்காஸ் அதுக்கப்புறம் 4ஆம் தேதிப்பா. அக்காஸ் 4ஆம் தேதி ரிங் ஈவெண்ட் வர வேண்டியதா இருந்தது. இப்ப மாத்திட்டானுங்க. அதான் ஆமாப்பா 4ஆம் தேதி நமக்கு ஹார்ட் ராக்கர்க்கான ஒரு ஃபேரன் வீல் வந்து வரப்போப்பா. அக்காஸ் ஃபேரன் வீல் அந்த ஒரு பஃபர் எமோட்டுங்க. அக்காஸ் நீங்க வந்து பாருங்க. அக்காஸ் பஃபர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீன் துள்ளி கொச்சிட்டு இருக்கும் பாருங்க. அக்காஸ் அந்த ஒரு எமோட் தான். அக்காஸ் அந்த எமோட் பத்திங்க அப்படின்னு இப்படி வந்து கொண்டு வராங்க. இது ஒரு ஃப்ரீசிங் எமோட்டுப்பா. அக்காஸ் லைட்டா சவுண்டுமே வந்து வரும். தான் 4ஆம் தேதி வந்து வரப்போது. 100% வந்து கன்ஃபார்ம்பா. அக்காஸ் வந்து 4 அக்காஸ் அப்ப அந்த ரிங் ஈவெண்ட் எங்க ப்ரோ அப்படின்னா வந்து 6ஆம் தேதிக்கு போயிடுச்சுங்க. அக்காஸ் 6ஆம் தேதி இப்படி ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வந்துருப்பா. அக்காஸ் ஹார்ட் ராக்கர் ரிங் ஈவெண்ட் அதை பத்திங்க அப்படின்னா தலைவன் ரெட் கலர்ல பட்டாப்படி டவுசர் போட்டு வந்து வந்துருவாப்ல. அக்காஸ் மேல பத்திங்க அப்படின்னா கொண்ட வந்து ரெட் கலர்ல இருக்கும். கீழே பத்திங்க அப்படின்னா அந்த மீன் செருப்பை வந்து போட்டிருப்பா. அக்காஸ் மீன் செருப்பு அதுக்கப்புறம் அந்த மாஸ்கெல்லாம் ஒயிட் கலர்ல செம்மையாவே இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்டல் வரும்பா. அக்காஸ் பண்டல் வந்து கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் பத்திங்க அப்படின்னா ஃபமஸுமே அக்காஸ் ஃபமஸுக்கான ஸ்கின்னுமே வந்து வருது. பட் டம்மி ஸ்கின் தான். அக்காஸ் லக்கி ரெசிஸ்டன்ட் ரேஞ்ச் மைனஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஃபமஸுக்கான ஸ்கின். அப்புறம் ஒரு அழகான கட்டானப்பா. அக்காஸ் கட்டான ஸ்கின். அதுக்கப்புறம் ஒரு குளுகுள் வால் தான். அக்காஸ் குளுகுள் வால் வந்து இருக்கு. பட் வருமானு வந்து தெரியல. அக்காஸ் வந்தாலும் வந்து வரலாம். பட் இந்த மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட் 6ஆம் தேதி கன்ஃபார்ம் வந்து வந்துருப்பா. அக்காஸ் இதை வந்து தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் திங்க அப்படின்னா நம்ம கேம்ல அக்காஸ் இன்னும் கொஞ்ச நாள் இப்போ திங்க அப்படின்னா போயா பிரீமியர் லீக் வந்து ஸ்டார்ட் ஆக போதான். அக்காஸ் நீங்க வந்து பாருங்க. அக்காஸ் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் கிடைச்சிருக்கேன். என்னடா கையிலே உட்காந்து பந்து பிடிக்கிற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. ஆஹா மேக்ஸிமம் வந்து என்னால பந்து போடுறாங்க. அக்காஸ் இந்த மாதிரி பத்திங்க அப்படின்னா ஒரு டீசர் கிடைச்சிருக்குங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பத்திங்க அப்படின்னா அந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வரப்போப்பா. அக்காஸ் போயா பிரீமியர் லீக் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வந்து தெரிஞ்சுங்க. அக்காஸ் சரிங்க. ஸோ பத்திங்க அப்படின்னா OB52 அப்டேட்ஸ் வந்து பார்த்தாலும் அட்வான்ஸ் ஒரு அப்டேட் பா. அக்காஸ் OB52 அப்டேட் பொறுத்தவரை நிறைய அப்டேட் நம்ம வந்து பார்த்தாச்சு. அதோட தொடர்ச்சியா சேஞ்ச் நம்பர் 20 வந்து பார்க்க போறோம். அக்காஸ் சேஞ்ச் நம்பர் 20 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஆர்சனல் அந்த லூட் எடுக்கிற இடம் இருக்கும் இல்லையா? அக்காஸ் நம்ம கூட பத்திங்க அப்படின்னா காயினை கொடுத்து ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க. அக்காஸ் அதே மாதிரி காயினை கொடுத்தெல்லாம் ஓப்பன் பண்ண வேணாம். அக்காஸ் அந்த கிளாஸ் இருக்குல்ல? அக்காஸ் அந்த கிளாஸ் பத்திங்க அப்படின்னா உடைக்கலானே என்ன அவ்வளோ சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா. அக்காஸ் பற்றி நீங்க கன்னை வச்சோ இல்ல இந்த படாங்கோ பானோ இதை வச்சுலாம் நீங்க உடைக்க முடியாப்பா. அக்காஸ் இதை வச்சுலாம் நீங்க உடைக்க முடியாது. எதை வச்சு உடைக்க முடியும் அப்படின்னா கிரனைட்டை வச்சு உடைக்கலாம். கிரனைட்டை குக் பண்ணி போட்டு வந்து உடைக்கலாம்ப்பா. அக்காஸ் கிரனைட்டை போட்டு உடைக்கலாம். அந்த ஃபிளாஷ் பாம் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசிங் பாம்லாம் இருக்கும் இல்லையா? அக்காஸ் அதை போட்டு கண்ணாடி உடைக்க முடியும். கண்ணாடி உடச்சு உள்ள போனா இப்படி தாங்க சவுண்ட் வந்து கேட்குது. அக்காஸ் சவுண்ட் எல்லாம் கேட்குது. நம்ம லூட்டெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். இப்படி ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரப்போறாங்க OB52 அக்காஸ் இதை வந்து பார்த்தேங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 21 அக்காஸ் சேஞ்ச் நம்பர் 21 என்னன்னா அந்த சோலோல பத்திங்க அப்படின்னா தெரிவே சிஸ்டம் தான் இருக்குல்லையா? அக்காஸ் அந்த சிஸ்டத்தை பத்திங்க அப்படின்னா டியோலையும் ஸ்குவாட்லையும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னா ஆமாப்பா. அக்காஸ் நம்ம டீம் மட்டும் செத்துட்டா. டீம் மட்டும் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ள செத்துட்டா. அக்காஸ் டீம் ரிவைவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருதுன்னே. இப்போ பாருங்க நம்ம டீம் மட்டும் வந்து செத்துட்டா. அக்காஸ் டீம் ரிவைவல் ப்ரொடெக்ஷன் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து வருது. அக்காஸ் அதுக்கு கொஞ்ச நேரம் வந்து லோடிங் ஆகுதுப்பா. அக்காஸ் சோலோ டேர் மாதிரி லோடிங் ஆனாலும் நம்ம டீம் மட்டும் உயிரோட வந்து வந்துடுறான். இப்படியெல்லாம் OB52 அட்வான்ஸ் சர்வரில் வந்து இருக்கு. பட் இது வந்து மெயினாக கொண்டு வருவாங்களா? மெயின் சர்வரில் பேட்ச் அப்டேட் வருமானு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. அக்காஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயத்துக்குள்ள நம்ம டீம் மட்டும் செத்தாதான் அது வந்து ஒரு அக்காஸ் டயத்தை தாண்டி வந்து செத்து போயிட்டாங்க
பண்ணா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி அவன் செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த லோடிங் டைம் இருக்கும் இல்லையா கேச சோலோட மாதிரி அது கொஞ்ச நேரம் லோடிங் ஆகுது இல்லையா கேஸ் அப்படி லோடிங் ஆகும்போது உங்களுக்கு உங்களை போட்டு தள்ளிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் டீமட்டோட நீயும் பரலோகம் போக வேண்டியதா. இதை வந்து பார்த்தேங்க கேஸ் சேஞ்ச் நம்பர் 21 அதுக்கப்புறம் சேஞ்ச் நம்பர் 22 என்ன கேட்டீங்க அப்படின்னா நம்ம டீமட் செத்து நம்ம ஸ்பெக் வந்து பார்ப்பாங்க இல்லையா கேஸ் அப்படி ஸ்பெக் பார்க்கும்போது டீமட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து வருப்பா கேஸ் கொஞ்ச நேரம் லோடிங் ஆயிட்டு இப்படி ஒரு டிஸ்கவுண்ட் பட்டன் வருது. இந்த பட்டனை டீமட் அழுத்தினா அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து ஆகுதுப்பா கேஸ் ரிவேல் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா வெண்டிங் மிஷின்ல டிஸ்கவுண்ட் வந்து ஆகுது கேஸ். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரிவேல் வந்து 400ல இருந்து 200 ஆகுது. சூப்பர் ரிவேல் 600ல இருந்து 400 வந்து ஆகுதுப்பா கேஸ். இந்த மாதிரி வந்து டிஸ்கவுண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு நியூ சிஸ்டம் வந்து வரப்போகுது. பட் இது வந்து லிமிடெட் டைத்துக்கு கேஸ் ஏதாச்சும் ஒரு ஈவென்ட்ல வரும்னு வந்து நினைக்கிறேங்க கேஸ். இதை வந்து தெரிஞ்சுங்க. இதான் சேஞ்ச் நம்பர் 22 கேஸ். சேஞ்ச் நம்பர் 23 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு அல்ட்ரா பெக்கனை வந்து பார்த்துருப்போம் இல்லையா கேஸ். ஏறுற மாதிரி வந்து வருது பரோட்டிங்களா ஆகுதுப்பா ஏறுற மாதிரியே ஆகுது கேஸ். ஃபுல்லா நம்ம முடிச்சோம் கேஸ். ஃபுல்லா நின்று எடுத்தோம் அப்படின்னா அல்ட்ரா லெவல் வெஸ்ட் ஹெல்மெட்டும் கிடைக்கும்னு பார்த்துருப்போம் இல்லையா கேஸ். அந்த வெஸ்ட் ஹெல்மெட்டையும் தாண்டி கேஸ் நம்ம டியோல இருக்கும்போது நம்ம ஸ்குவாட்ல நம்ம டீம் யாரும் உயிரோட செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களும் சேர்ந்து ரிவேல் ஆகி வரானுங்கப்பா கேஸ். இந்த மாதிரி கேவலமா அன்றாவியாலாம் வந்து பண்ணி வச்சிருக்கானே நீ வந்து பாத்தீங்க கேஸ். இதான் சேஞ்ச் நம்பர் 23 கேஸ். சேஞ்ச் நம்பர் 24 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா டேமன்ஸ் டெலிபோர்ட்ப்பா கேஸ். நியூ டெலிபோர்ட் மிஷின் வந்து வரப்போங்க கேஸ். B52 அப்டேட்ல இது எனக்கு தெரிஞ்ச லிமிடெட் ஈவென்ட் தான் வந்து வரும் நினைக்கிறேன் கேஸ். இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து வரப்போகுது. இந்த மிஷின் பக்கத்துல போய் நின்னோம் அப்படின்னா ரேலி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குப்பா. அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டீமேட்டுக்கு இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண சொல்லி ஒரு மெசேஜ் வந்து போதுப்பா கேஸ். குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து போயிட்டு இருக்கா அதுக்குள்ளே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெறும் 5 செகண்ட்ல எங்க இருந்தாலும் மேப் பார்த்தீங்க அப்படின்னா டீமேட் எங்க இருந்தாலும் டெலிபோர்ட் ஆகி உங்க பக்கத்துல வந்து வந்துருவாங்கப்பா. செம்மையா இருக்கு இல்லையா கேஸ். பத்தி இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருந்தாலும் மேப்ல வந்து இருக்கு கேஸ். நிறைய இடத்துல இல்ல எங்கேயாச்சும் ரேண்டமா வந்து இருக்கு கேஸ். அதுமட்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஜோன்ல இருக்கும்போது டீமேட் ஜோன்ல மாட்டிக்கும் போது நாக்காய் கறக்கும் போது நீ வந்து காப்பாத்துறான்பா கேஸ். ஜோனுக்குள்ள நாக்கான கூட ஒர்க் ஆகுங்க கேஸ். அவங்களுக்கு வந்து அக்செப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெலிபோர்ட் ஆகி இங்க வந்து நாக்காயிராங்க கேஸ். இங்க வந்து நம்ம ஈஸியா ரிவே பண்ணி காலத்துக்கு நிறுத்திக்கலாம். இதே வந்து பாத்தீங்க கேஸ். இதான் சேஞ்ச் நம்பர் 24பா. சரிங்க சார் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான மேட்ருப்பா கேஸ். ஜுஜுட்சு கைஷின் அப்டேட் அதை சொல்ல நம்ம ஜுஜுட்சு கைஷின் என்ன நாமளும் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறீங்களா கேஸ். ஜுஜுட்சு கைஷின் வந்து வரப்போப்பா பேட்ச் அப்டேட் அன்னைக்கு நம்ம கேம்ல வந்துடும் 14ஆம் தேதி பா கேஸ். ஜனவரி 16 சனி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா கேஸ். ஃப்ரீ பண்டல் பொறுத்தவரையும் யூஜி இத்தாதி பண்டல் தான் கேஸ். அதான் வந்து ஃப்ரீ பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஊச்சரை ஃப்ரீயா கொடுப்பாங்க. சுகுணா ஊச்சரை வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க கேஸ். அதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிங்கி வந்து சுத்திக்கலாம் கேஸ். சுகுணா வந்து ரிங்கி வந்து வரப்போது அப்படிதான் லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு கேஸ். அது வந்து ரிங்கி வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் கார்டை வந்து ஓசை கொடுப்பாங்க கேஸ். ஜுஜுட்சு கைஷின் பேட்டில் கார்டு அப்புறம் நிறைய சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருக்கோம் கேஸ். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று கன்ஃபார்ம் ஆயிருக்குப்பா கேஸ். கோஜோ பண்டல் இருக்கு இல்லையா கேஸ். சத்துரு கோஜோ அந்த பண்டல் 200% வந்து கன்ஃபார்ம்பா. டோக்கன் டவர் ஈவென்ட்லனால வந்து வரப்போது அது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பாருங்க கேஸ். இந்தியன் சேஞ்சஸ் எல்லாம் நான் உங்களுக்காக வந்து காட்டுறேங்க கேஸ். ஜுஜுட்சு கைஷின் வரும்போது பிஆரும் சிஎஸ்ஆரும் இப்படி தாங்க இருக்கும் கேஸ். பிஆர்லேயே நிறைய சேஞ்சஸ் வரும். சிஎஸ்ஆர்லேயே நிறைய சேஞ்சஸ் வந்து வரப்போப்பா நீங்க வந்து பாருங்க கேஸ். பிஆர் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி அதுக்கப்புறம் நொபேரா போட்டோ வந்து போட்டிருக்காங்க. சிஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா மிகுமி கேஸ். மிகுமி ஃபுசிதரவே அதுக்கப்புறம் சத்துரு கோஜோ போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஆர்ல பார்த்தீங்க அப்படின்னா பர்முடான பீக்கே வந்து மாறப்போகுதுப்பா கேஸ். பீக் பார்த்தீங்க அப்படின்னா ஜுஜுட்சு கைஷின்காக ஒரு பீக் வந்து வரப்போது நான் முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் கேஸ். அந்த பீக்கை வந்து பாருங்க கேஸ். பீக்கோட சேர்த்து அந்த யூஜி தசரி பண்டலே வந்து பாருங்க. அந்த பண்டல் அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் அதுக்கப்புறம் அந்த கேம் பிளே எல்லாம் வந்து பாருங்க கேஸ். எப்படி பார்த்தீங்கன்னா சும்மா மறுப்புத்தரமா வெறியா வரப்போது இந்த ஜனவரிக்கு இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு இருக்குப்பா கேஸ். செம்மையா வந்து இருக்க போது. அதே மாதிரி அப்படின்னா லைட்டா பவருமே இருக்குங்க கேஸ். அது என்னங்க நியூ ஜுட்ஸ் எல்லாம் வந்து அன்லாக் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு கேஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி நினைக்கிறேன் கேஸ். ட்ரஸ்ட் எனர்ஜியா இருக்கும். இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்து வரப்போப்பா கேஸ். நியூ ஈவென்ட்ஸ் எல்லாம் வந்து வரப்போது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்குங்க கேஸ். ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உண்மையான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் கேஸ். ட்ரூவான அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா பட் பார்த்து பண்ணி உண்மைப்பா கேஸ். 1 மில்லியன் பக்கத்துல தான் இருக்கு கேஸ். எனக்கும் ஆசை இருக்கு இல்லையா 1 மில்லியன் நம்ம சேனல் போகணும் இல்லையா கேஸ். கிட்டத்தட்ட 6 வருஷமா உழைச்சிட்டு இருக்கேன். தயவுசெய்து கொஞ்சம் ஆளாளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். ஸோ மறக்காம பண்ணி விடுங்கப்பா கேஸ். அதே கேஸ் 2 வீக் டெய்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஃப்ரீயாவே நான் கிவ்அவேவா வந்து கொடுத்துட்டு இருக்கேன்ப்பா கேஸ். மறக்காம போயிட்டு அந்த சேனல்ல வர வீடியோஸ் டெய்லி வந்து பாருங்க. யூஐடியை மட்டும் வந்து கவுண்ட் பண்ணி வைங்க கேஸ். அந்த சேனல்ல அந்த மாதிரி வந்து பண்ணுங்க ரைட்டுங்க. நான் அப்படியே வந்து கிளம்புறேன். நாளைக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து இருக்கு கேஸ். நாளைக்கு வந்து பார்ப்போம். சேஃபா இருங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. நான் வந்து கிளம்புறேன். ஸோ பாய்.